ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த கிரெனேரோ வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இது சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் பாக்ஸ் வந்தது. இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன். ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நான் கூட வந்து பார்த்தா வீடியோ மேக் பண்ணுறது வந்து மைக் இல்லாமல் தான். ஸோ இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மைக்கை யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்பாஞ்சோட. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ நம்ம ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து பிளிங்க் வந்து ஸ்டாப் ஆகி ஸ்டேபிளாக லைட் எரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பேக் சைடில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா முன்னாடி லைட் எரியும். ஒரு க்ரீன் லைட் வந்து எரியும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீன் லைட் எரியுதா? ஸோ இது வந்து பக்குன்னு எரியுது பார்த்தீங்களா? இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு தடவை மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி இது வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கிறப்போ இதையும் நம்ம வந்து ஆன் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஒன்ஸ் இதை வந்து கனெக்ட் பண்ணோம்னா ஓகே, இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆன உடனே நமக்கு ப்ளூ கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகும். மக்களே, இது நிறைய மொபைல்களில் ஒர்க் ஆகிறதுக்கு ரீசன் ஆக்ஸ் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கொடுத்துருப்பாங்க. டைப் சிங்கிறது மேஜராக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து ஓடிஜி ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப்ஷனில் ஓடிஜி ஆப்ஷன் இருக்காங்கிறத பாருங்கள். இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ ஓடிஜி ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் லைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து கனெக்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி அந்த பக்கமும் லைட்டு எரியறதுனால இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி விட்டு எரிஞ்சதெல்லாம் கரெக்டாக ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தெரியும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 3 லெவலில். கிரெனோரோ தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லெவலை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் வச்சு தான் எடுக்கிறீங்க, கொஞ்சம் லைட்டாக நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிங்கன்னா லெவல் 1. அதே மாதிரி கொஞ்சம் அவுட்டோரில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரீட் சைடில் எங்கேயாவது கொஞ்சம் அமைதியான பிளேஸ் தான், பட் ஸ்டில் கொஞ்சம் சவுண்ட் கேட்குனா நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெவல் 2 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாய்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெவல் 3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லெவல் 3 தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கூட ஃபங்க்ஷன் வர்றப்போ அந்த ஆடியோ வந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்போது நான் வீடியோ ஷூட் பண்ணேன். அதுக்கான கிளிப்பை கூட காட்டுறேன் பாருங்கள். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று எடுத்தாலும் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ், செட் ஆஃப் ஆக்டிவ் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. உண்மையிலே நான் வீடியோவே எடுத்திருக்க மாட்டேன் அந்த சூழ்நிலையில். பட் இருந்தாலும் வீடியோ எடுத்தேன். அந்தளவுக்கு 100% ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் எனக்கு வந்து வாய்ஸ் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் அப்ஃப்ரண்ட் நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கு. நாய்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அது போக என்னுடைய வாய்ஸும் கொஞ்சம் அன்கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பட்ஜெட்டில் அந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு வீடியோ எடுக்கவே முடியுது அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக இது ஒரு ஒர்த்தான விஷயமாக தான் எனக்கு தோணுச்சு. நான் வாங்கினது வந்து 680 சம்திங் அந்த ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து யூபிஐ ஆஃபர், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 780 ரூபா கிட்ட வந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 680 சம்திங்கில் வாங்கியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நாய்ஸ் கேன்சலேஷனையும் செக் பண்ணோம். அதே மாதிரி இந்த பாக்ஸில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, இது போகவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை நான் ஷர்ட்லேயும் ஹோல்ட் பண்ணலாம். இது கிளிப் இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி எனக்கு இடையூறாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. ரொம்ப பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதனால தான். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த யூசர் மேனுவல், அதுக்கடுத்து வாரண்டி கார்டு மாதிரி 1 இயர் வாரண்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம பெருசாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறது தெரியாது. நார்மல் மொபைல் சார்ஜரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இந்த சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயா மைக்லலாம் இருக்கு இல்லையா, ஒயர்டு மைக்கில், ஸோ அந்த மாதிரி பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அடிஷ்னலி யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதனால் அகெயின் நான் இதை வந்து கழட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, கழட்டிட்டேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கழட்டியில். இதில் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணிட்டோம்னா சின்னதாக இருக்குது. ஆனால் இது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இதை அப்படியே எடுத்துருந்தேன். ஒன் டைம் நம்ம கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆக்டிவாக இருக்கும். நான் நார்மல் ஆப்ஷனையே கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே பக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நான் கேன்சலேஷன் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 தடவை 3 தடவை கிட்ட பிளிங்க் ஆகுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஸோ 4 தடவை பிளிங்க் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ 2 தடவை 3 தடவை 4 தடவை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் பிளிங்க் ஆகுது. அதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இது வந்து 1வது ஸ்டெப்பு 2வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு லெவல்ஸ் வந்து கூடுதுன்னு. இப்போ வந்து அகைன் நார்மல்லே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நார்மலே போதும். ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணுறோம், அதை வந்து டைப் சியில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டேபிளாக லைட் வந்து பிளிங்க் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒன் டேப் வந்து பண்ணோம்னா லெவல்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக டபுள் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த மியூட் ஆப்ஷன் மேலே இருக்கு இல்லையா, அந்த மியூட் ஆப்ஷன் வரும். இப்போ நான் பேசுகிறது வந்து கேட்காது பாருங்கள். ஸோ இப்போ பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே வந்து சார்ஜ் இண்டிகேஷன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறோம்னா அது வந்து காட்டும். அண்ட் அது போக நான் பார்த்தது வந்து நான் வந்து தெரியாமல் ஒரு நாள் முழுக்க சார்ஜ் பண்ணிட்டேன். அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா காலையில் போட்டுட்டு நான் நைட்டு தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்படி போடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ இருக்கிற இந்த இதில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு போட்டிங்கன்னா என்னாகும், இதனுடைய சார்ஜிங் டைமே ஆவரேஜாக போகும்போது ஒரு சார்ஜர் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 10-12 மணி நேரத்துக்கு மேலே போட்டிருந்திருப்பேன். ஸோ அந்தளவுக்கு டைம்லாம் இதை எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஸ்க் அதிகம். ஆனால் நான் நைட்டு வந்து செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் இண்டிகேஷன் வந்து இல்லை. இதில் வந்து ரெட் கலரில் லைட் வந்து சார்ஜ் பண்ணும்போது காட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து இண்டிகேஷனே காட்டாமல் அப்படியே இருந்துச்சு. பார்த்தா சுவிட்ச்லாம் ஆனில் இருக்குது. ஸோ சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா மேபி அது காட்டுமா என்னங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக இது டிஸ்டன்ஸும் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேசுகிறேன், எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, அது போக எந்த அளவுக்கு கட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நான் இன்னும் தூரமாக போகிறேன், எவ்வளோ தூரத்தில் கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ போகிறது ஒரு 15 மீட்ரு 20 மீட்ரு 25 அப்ராக்ஸாக தான் சொல்கிறேன். பட் ஸ்டில் எனக்கே இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. வீடியோ முடிச்சுட்டு நான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ஒரு 30 மீட்டருக்கு கிட்ட ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பேன். சான்ஸே இல்லைங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மீட்ரு வேணால் வச்சுக்கோங்க அப்ராக்ஸாக. ஏன்னா இந்த வீடியோ நான் எடுக்கும்போது கொஞ்சம் சைடு வாக்கில் போனேன். ஆனால் மேக்ஸிமம் 20-25 மீட்டருக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சம்டைம் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் உண்மையிலே நான் நினச்சே பார்க்கல. அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே இப்போ கேட்குறது புரியும். அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் லைட்டாக இருந்துச்சு. பட் அந்த ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து ஒரு சில கமெண்ட்டை பார்க்குறப்போ எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தூரம் கொடுக்குறது 680 ரூபாய்க்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தூரம் ஒயர்லெஸ் மைக்கு, அது போக இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறப்போ நம்ம எதுக்காக அந்த சின்னதாக எக்கோ அடிக்கிற விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. சார்ஜிங் பேக்கப்பும் ஓரளவுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுலேருந்து ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் மைனஸ் பண்ணாலும் ஒரு 4 to 5 மணி நேரம் கிடைக்கிறதுனாலே நல்ல விஷயம் தானே இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் என்னுடைய பர்பஸ்க்கு இது கரெக்டாக இருக்குது. நான் வந்து அவுட்டோர் வீடியோஸ் பெருசாக பண்ணுறதில்ல. அவுட்டோர் வீடியோஸ் நீங்கள் பண்ணாலும் மேபி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங் பேக்கப் மேபி கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் விளாக் எடுப்பீங்க அந்த மாதிரி அவுட்டோர்லலாம் பண்ணுறீங்கன்னா. பட் அதர்வைஸ் நீங்கள் சின்ன சின்னதாக தான் கிளிப்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க. இல்லைனா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே என்னுடைய ட்ரிப் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அந்த ஒரு சில ஷூட்ஸ்லாம் நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா டைமும் நம்ம பேச மாட்டோம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம். ஸோ ஒரு சில பேசக்கூடிய இடங்களில் மட்டும் ஆன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல மைக் வேணும் அப்படின்னு ஒயர்லெஸில் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதுக்குன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கையே ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஒயர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட ஒயர்லெஸ் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபேவரட்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு ஒயர்டு தான் பிடிக்கும். ஏன்னா நான் இப்போ ஹெட்ஃபோன் கூட ஒயர்டு ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஏர்பட்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் வாங்கலை. ஸோ அந்தளவுக்கு இருக்கிறப்போ இந்த ஒயர்லெஸ் மைக்கு எனக்கு ஸ்டில் ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இனிமேலும் வந்து பார்த்தா கொஞ்சம் இது யூஸ் பண்ணுறதுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கடுப்பாகும். ஒயர்டுனா நம்ம மேக்ஸிமம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண தேவையில்லை.
பட் இது அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரன் ஆகுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது இதை என்ன சொல்கிறது, போயா M1 மைக்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஸ் கேபிள் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் கேமரா மாதிரியான ஆப்பில் தான் எடுக்க முடியும். பட் இது டிஃபால்ட் கேமராலேயே எனக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்குது. சிம்பிளாக கிளிக் பண்ணி அப்படி ஜஸ்ட்டு டைப் சி போர்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணுறேன், இதில் வந்து மைக்கை வந்து ஆன் பண்ணுறேன், தட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒயராக அப்படியே வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. பட் ஸ்டில் எனக்கு வந்து ரெண்டில் எது ஃபேவரட்னு கேட்டால் நான் ஒயர்டு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மைக்கு, அது போக டூவல் மைக்கு ஆப்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்டில் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கிரெனரோவில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேக் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோலையும் சைட்டில் எங்கேயாவது காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் வந்து நான் 1 வீக் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டாக இது இருக்குது. ஏன்னா நான் வீடியோ வந்து இந்த ஒரு 1 or 2 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மைக் இல்லாமல் எடுக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாத மாதிரி இருக்குது. நான் லைட்டாக பேசினாலே மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்குற மாதிரியான சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ தட்ஸ் இட். இந்த மைக் பற்றி இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.